அனைத்து சொந்தங்களுக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீட்டில் வந்து தக்காளி தொக்கு பண்ண போகிறேன். நல்லா எப்படி பண்ணுறோன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருளெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். வாங்க நம்ம சேனலுக்கு போகலாம். பாருங்க, எடுத்து வச்சுக்கிறது என்னென்ன பொருள் எடுத்து வச்சுக்கிறேன்னு பார்க்கலாம். கடாய் காஞ்சிச்சு, எண்ணெய் ஊற்றிக்கலாம். சிம்பிளாக செய்யறது, டக்குன்னு செஞ்சு சாப்பிட்லாம். அதனால தான் கடுகு ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். 2-3 ஸ்பூன் போட்டிருக்கேன் இதுக்கு கடுகு. இப்போ கடுகு பொரிஞ்சோடனே பெருங்காயம் போடலாம். 2 ஸ்பூன் பெருங்காயம் போட்டுக்கலாம். இப்போ பூண்டு ஒரு 5 பல்லு இருக்கும். நிறைய கூட போட்டுக்கலாம். பூண்டு இல்லாதனால கொஞ்சமாக போடுறேன். அதனால் கருவேப்பிலை கொஞ்சம் இப்போ போட்டுட்டு நம்ம வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் 1/2 கிலோ வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். 1/2 கிலோ வெங்காயம், 1/2 கிலோ தக்காளி. இப்போ சால்ட்டு, நல்லா கொஞ்சம் வெங்காயம் வந்து பொன் கலரில் வதங்கணும். நம்ம வதக்கிட்டு அதுக்கப்புறம் தக்காளியும் மிளகாத்தூள் போட்டு மூடினோம்னா கரெக்டாக இருக்கும். இப்போ நல்லா வெங்காயம் பொன் கலரில் வரட்டும், வதக்கினேக்கலாம். சரி, இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம தக்காளி போடுவோம். இப்போ தக்காளி போட்டு நம்ம மிளகாத்தூள் போடுவோம். 1 ஸ்பூன் மிளகாத்தூள் எடுத்து வச்சுருக்கேன். தக்காளி தொக்கு போதுமானது மிளகாத்தூள் அதனால 1 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். பெரிய ஸ்பூனில் 1 ஸ்பூன். இப்போ நல்லா நம்ம கலக்கி விட்டு நம்ம வந்து ஸ்டவ் வந்து சிம்மில் பண்ணிடணும். சிம்மில் வச்சு வெங்காயம்லாம் நல்லா வதங்கிடுச்சு. அதனால இப்போ வந்து நல்லா வந்து நம்ம சிம்மில் வச்சுக்கிறோம். சிம்மில் வச்சுட்டு நம்ம கலக்கி தரணும் தக்காளி தொக்கு. பாருங்க, தண்ணியெல்லாம் எதுவுமே நம்ம ஊற்றலை. அந்த தண்ணி தக்காளி தண்ணியாக இருக்கும், அதே போதும். நல்லா வெந்துடும். அப்படியே இதுலேயே இன்னொரு வாட்டி கலக்கிட்டு நம்ம மூடி போடலாம். டக்குன்னு ஆகிடும். அப்படியே எங்கன்னா போனால் கூட, டிராவல்ஸ் எங்கன்னா போனால் கூட நம்ம சப்பாத்திக்கு எடுத்து போகலாம். நல்லா தாங்கும். ஏன்னா நம்ம தண்ணி ஊற்றாமல் செய்கிறோம். அதனால் சாதம் வந்து கட்டி எடுத்து போனோம்னா கூட கெடாது சீக்கிரம். தக்காளி சாதம் கட்டி எடுத்து போனோம்னாக்கா, தக்காளி சாதம் போடணும்னா இஞ்சி பூண்டு போடணும். இதில் தக்காளி சாதம் கட்டி எடுத்து போகிறதுக்கு அது ஒரு நாளைக்கு பண்ணி காட்டுறேன். இது வந்து சிம்பிளாக சப்பாத்திக்கு அது எடுத்து போகிறதுக்கு. எல்லாம் கோயிலுக்கு போவாங்க நிறைய பேர் இப்போ. அதனால கொஞ்சம் டக்குன்னு ப்ரிப்பேர் பண்ணி நம்ம இது மாதிரி பண்ணி வச்சோம்னா கெடாது. 2 நாள்னா கூட கெடாது, அப்படியே இருக்கும். கைப்படாமல் வச்சோம்னா கெடவே கெடாது. இப்போ பாருங்கள், அது 2வது மூடிட்டோம். இப்போ ஃபைனல் வந்துச்சு. பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு. கொத்தமல்லி போட்டோம். இப்போ வந்து தட்டில் எடுத்து வைக்கலாம். தட்டில் எடுத்துக்கிறேன். பாருங்கள், ரெடி ஆயிடுச்சு. கொஞ்ச நேரத்துலேயே தண்ணி எதுவுமே நம்ம ஊற்றலை. அப்படியே வந்து மூடி போட்டு தண்ணியிலே சரியாக போச்சு. இப்போ பாருங்கள், சாப்பிட்டு பாருங்கள், டேஸ்ட்டு பாருங்கள். புதுசாக வந்தால் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதெல்லாம் நம்ம சேனலில் இது எல்லோரும் நீங்கள் ஃபாலோ பண்ணாதான், லைக் பண்ணாதான் எனக்கு நம்ம இன்னும் நல்லா செய்யணும்னு ஒரு தோணும். நீங்கள் வந்து நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. சேனல் கிளிக் பண்ணுங்க, பெல் பட்டன் அழுத்துங்க, சர்ப்ரைஸ் கொடுங்க.